ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, எது வேணும் வேணும்னு நீ தேடி அலைஞ்சியோ அது இப்போ தானாகவே உன்னை தேடி வரப்போகுது. நீ பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் சேர்த்தே இப்போது உன் வாழ்க்கையில நான் ஒரு முடிவை கட்டப்போகிறேன் என் செல்லமே. நீ பட்ட எல்லா துன்பங்களுக்கும் பதிலடி கொடுக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்க போறேன். இனிமே உன்னை வேண்டாம் என்று வெறுத்தவர்களும், நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு உன்னை தள்ளி வச்சவர்களும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில உயர்வை கொடுக்க போறேன். பிடிவாதக்காரர்களிடம் போய் நீ வாதாட வேணாம். நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் அது நல்லதுன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே போல இதை இப்படிதான் செய்யணும்னு முடிவெடுத்துட்டு ஒரு சிலர் உன்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க பாரு. அவங்க கிட்டையும் போய் நீ தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் அல்லது நீ சொல்றதா சரின்னு எடுத்து சொன்னாலும் என்னதான் விவாதம் செய்தாலும் அவங்க அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதுல இப்படிதான் நடக்கணும்னு அவர்கள் ஏற்கனவே முடிவு எடுத்து விட்டார்கள் அல்லவா. அதே போல உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நீ என்ன செஞ்சாலும் தப்பு குறை குத்தம் சொல்றவங்க கிட்ட போய் நீ பேசவும் வேணாம். ஏன்னா பிடிவாதக்காரர்களிடம் வாதாடுவதும், முடிவெடுத்துட்டு பேசுறவங்க கிட்ட விவாதிப்பதும், புரிந்து கொள்ளாதவர்களிடம் பேசுவதும் வீணானதல்லவா. நீ கொடுத்தது பெருசாவே இருந்தாலும் மறந்துடு. ஆனா மத்தவங்க உனக்கு கொடுத்து உனக்கு கிடைச்சது சிறிதாக இருந்தாலும் மறவாமல் அவர்களுக்கு நன்றியுணர்வோடு நடந்துகள். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எதையாவது கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி வாழணுன்றதையும் சொல்லிக் கொடுக்கும், எப்படி வாழக்கூடாதுங்கிறதையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். நீதான் எல்லாவற்றையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதை எப்படி எந்த முறையில நடத்தணும்னு புரிந்து நடந்து கொள்ளேன்னு செல்லமே. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் வலியும் வேதனைகளும் பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு ரூபத்துல இருக்கதான் செய்யும். நீ எந்த காரணம் கொண்டும் யாருடைய சூழ்நிலையையும் புரிஞ்சுக்காம யார் மனசையும் கஷ்டப்படுத்தாத. பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசுறோம், அதனால அவங்க மனசு வருத்தப்படுமான்னு எல்லாவற்றையும் யோசிச்சு அவங்க நிலைமையில இருந்து அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பேச பழகு. உன்னாலும் உன்னுடைய செயலாலும் யார் மனமும் காயப்படாமல் நடந்து கொள்ளேன் செல்லமே. மன நிம்மதி வேணும்னு நீ நினைச்சீனா சில நேரங்கள்ல பேசாம இருந்துடு, சில நேரங்கள்ல பார்க்காம இருந்துடு, சில நேரங்கள்ல சில விஷயங்களை கேட்காம இருந்துடு. எல்லா நேரங்களையும் எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லைதானே. சில விஷயங்களில் கண்டும் காணாமலும், சில விஷயங்களை கேட்டும் கேட்காதவர் போல் நீ நடந்துக்கிட்டீனா உன் வாழ்க்கை நிச்சயம் நிம்மதியாக இருக்கும். வாழும்போதே வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போயிடணுமே தவிர அப்புறம் பார்த்துக்கலான்னு மறு ஒத்திகை பார்க்க முடியாது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அதில் உனக்கு அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை அன்னைக்கே ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வாழணும். நிதானம் தவறும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நினப்புல வச்சுக்கோ. வார்த்தைகள் கூர்மையானது. நம்ம அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளும் யார் மீதும் கொட்டிடக்கூடாது. இப்போதைய கோபம் அப்புறமா தணிஞ்சு போயிடலாம். ஆனா நம்ம பேசிய வார்த்தைகளும் அதனால் காயப்பட்ட மனிதருடைய மனமும் ஒருபோதும் அவ்வளவு சுலபமா ஆறிடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அது உன் வாழ்க்கையவே கூட சிதைச்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரிடமும் பொறுமையாக பேச கத்துக்கோ. யாருன்னு அறியாமலேயே பல பேர் உனக்கு துரோகமும் கெடுதலும் செய்கிறார்கள்னா அது அவர்களுடைய கர்மாதான் என்பதை புரிந்து கொண்டு நீ பொறுமையாக காத்திரு. உன்னுடைய கண்கள் கசிந்ததற்கான பலனையும் உன்னுடைய மனம் வருந்தியதற்கான பலனையும் நிச்சயமா உன் வாழ்க்கையில உன் சாயப்பா நான் கொடுக்கதான் போறேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களே வெட்கி தலை குனிந்து போகும்படி உன்னோட வாழ்க்கையில உயர்வையும் சிறப்பையும் நான் உண்டாக்குவேன் என் செல்லமே. உன்னுடைய அறிவோ அழகோ மற்றவங்களை அவ்வளவு சுலபமா கவர்வது கிடையாது. நீ பேசுற விதமும் பழகுற விதமும் மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் விதத்தையும் பொறுத்துதான் உனக்கு எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே போலதான் அந்த குணத்தை வச்சுதான் மற்றவங்க உனக்கு மதிப்பும் மரியாதையும் கூட கொடுப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டு அன்போடு பாசத்தோடு மரியாதையோடு உன் வார்த்தைகளை வைத்துக்கொள். உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். உன்னை புரியாதவர்களுக்கு நீ புதிராகவே இருந்துவிடு என் செல்லமே. அதுல எந்த தப்பும் இல்ல. எல்லாருக்கும் உன்னை பத்தி விளக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா எல்லா இடத்துலயும் நீ அமைதியா பொறுமையா போயிடு. அதுவே மிக சிறந்ததாக இருக்கு.